குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும், குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவருக்கும் தேவையானதை செய்து கொடுத்தாலும் கடைசியில் அவளுக்கு கிடைக்கும் பெயர், அவ வீட்டுக்குள்ள சும்மாதானே இருக்கா, அவளுக்கு என்ன தெரியும் என்ற வார்த்தைகள் மட்டுமே மிஞ்சும். அதை பற்றிய கதைதான் இது. லதா 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்தாள். அதற்குள் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமைந்து விட்டதாக அவளுடைய அப்பா அம்மா அவளுக்கு கல்யாணம் செய்து வைத்தனர். லதாவின் கணவன் சந்திரன் நன்றாக படித்தவன், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவன். ஆனால் அவனுக்கு ஒரு குணம் உண்டு. தான் மட்டுமே வாழ்க்கையில் முறையாக நடந்து கொள்வதாக நினைத்து கொண்டு மற்றவர்களை சிறு சிறு குறைகள் சொல்வான். அவன் மனைவி அமைதியான சுபாவம் என்பதால் சந்திரனுக்கு அவளை குறை சொல்வதற்கு இன்னும் வசதியாக இருந்தது. லதா தன் கணவனிடம் திட்டு வாங்காத நாட்களே இல்லை. அவள் கணவன் திட்டும் போது தவறு அவளிடம்தான் உள்ளது என்று நம்பும்படியாக காரணம் சொல்லி திட்டுவான். அதனால் லதாவும் அவள் மேல்தான் தவறு உள்ளது என்று நினைத்து கொண்டு அமைதியாக அவன் திட்டுவதை பொறுத்து கொள்வாள். மருமகள் திட்டு வாங்குவதை பொறுத்து கொள்ள முடியாத சந்திரனின் அப்பா அம்மா, ஏண்டா எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைய ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருக்க என்று கேட்டாலும், ஆமா அவளை ஏதாவது சொன்னா உடனே நீங்க வந்துருவீங்க என்று அவர்களை கோவித்துக் கொள்வான். அதனால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். லதாவிற்கு அவளுடைய மாமியாரும் மாமனாரும் உறுதுணையாக இருந்தார்கள். அவர்கள் இருவரும் தன் மருமகளிடம் கெஞ்சி கேட்பது ஒன்றே ஒன்றுதான், என் மகன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவம்மா, ஆனா கோபம் கொஞ்சம் அதிகமா வரும், அதை காரணமா வச்சு அவனை நீ விட்டுட்டு போயிடாதம்மா என்று வருத்தப்பட்டு கேட்பார்கள். அவர்கள் சொல்வதை அமைதியாக கேட்டவள், அத்தை உங்க மகன் நல்லவர் தான், அதனால அவர் திட்டுனாலும் தப்பில்லையா, அப்போ உங்க மகனை மாதிரியே நல்லவன் ஒரு பொண்ணை குத்தி கொன்னுட்டா தப்பில்லையாத்த என்று கேட்டதும் அவளுடைய மாமியாரும் மாமனாரும் என்ன சொல்வதென்று யோசித்தனர். என்னத்த பதில் சொல்ல மாட்டீங்க என்று கேட்டுவிட்டு, சரி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உங்க மகன்கிட்ட சொல்லுங்க என்று லதா சொன்னதும் அவர்கள் இருவரும் பயந்து, என்னம்மா சொல்ல போற என்று கேட்டனர். அத்தை ஏன் இப்படி பயப்படுறீங்க என்று சிரித்துக்கொண்டு, நீங்க 2 பேரும் தாத்தா பாட்டியாக போறீங்க என்று அவள் சொன்னதும் அவர்கள் சந்தோஷப்பட்டனர். அப்போது வேலைக்கு கிளம்பிய சந்திரன் லதாவிடம் சாப்பாடு ரெடியா என கேட்டான். அவள், இல்லைங்க காலையில மயக்கம் வந்துச்சு, என்னால சமைக்க முடியல, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே சாப்பிடுங்க என்று லதா சொல்லி முடித்ததும், சமைக்கிறது ஒண்ணுதான் ஒழுங்கா பண்ண, இப்ப அதுவும் இல்லை, அப்படி என்ன மயக்கம் உனக்கு என கோபமாக கேட்டான். லதா கொஞ்சம் பயந்து அவள் மாமியாரை பார்த்தாள். இதை பார்த்த அதிகம் கோபம் அடைந்த சந்திரனின் அம்மா, டேய் அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியுமா, நீ பாட்டுக்கும் பேசாதடா என்றதும், ஆமா இவளுக்கு சோறு ஆக்குறதை விட இந்த வீட்டுல என்ன வேலை இருக்கு என்று தன் அம்மாவை கத்தினான். அவ கர்ப்பமா இருக்காடா, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா முதல்ல அவ புருஷன்கிட்ட தான் சொல்லுவா, ஆனா இவ என்கிட்ட வந்து சொல்றா, உன்கிட்ட வந்து சொல்லியிருந்தா நீ அதுக்கும் ஏதாவது குறை சொல்லியிருப்ப, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுக்கு அப்படித்தான் மயக்க வரும், அவ சாப்பாடு செஞ்சிருந்தா சாப்பிடு, இல்லைன்னா கடையில போய் சாப்பிடு என்று அவன் அம்மா சொன்னதும் அமைதியாக வீட்டை விட்டு வெளியேறி சென்றான். ஏத்த நான் மாசமா இருக்கேன்னு சொல்லியும் அதை பத்தி ஒரு வார்த்தையும் கேட்கல, நான் தெரியாம கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொல்றதுக்கு உங்க பிள்ளைக்கு மனசும் வரல என லதா வருத்தப்பட்டாள். ஏமா அவனை பத்தி தான் தெரியுமே, அப்புறம் ஏன் வருத்தப்படுற என்று அவளுடைய மாமியார் சமாதானம் செய்தாள். புருஷங்கிட்ட இருந்து பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கல, எல்லாம் என் தலையெழுத்து என்று அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். ஒரு நல்ல பொண்ணா தேடி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவளை சந்தோஷமா வச்சு வாழ தெரியலையே இவனுக்கு என சந்திரனின் அப்பா அம்மா வருத்தப்பட்டனர். மாதங்கள் ஆக ஆக லதாவால் சமையல் வேலையை சரிவர செய்ய முடியவில்லை. அவளுடைய மாமியார் தான் சமையலை பார்த்து வந்தார். லதா கர்ப்பமாக இருக்கும் நேரத்தில் அவள் கணவனுடன் சேர்ந்து உட்கார்ந்து பேச ஆசைப்படுவாள். ஆனால் அந்த ஆசை கூட அவளுக்கு நிறைவேறாது. லதா குழந்தை பெற்றுக்கொள்ள அவள் அம்மா வீட்டிற்கு சென்றாள். அங்குதான் அவள் மன நிம்மதியுடன் பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளின் மாமனாரும் மாமியாரும் வந்து தன் பேத்தியை பார்த்தனர். லதா தன் கணவனை எதிர்பார்த்தாள். 10 நாட்களுக்கு மேலாகியும் அவன் குழந்தையை வந்து பார்க்கவே இல்லை. லதா அவள் மாமியாரிடம், ஏன் அத்த இன்னும் உங்க மகன் வந்து பார்க்கவே இல்லை குழந்தைய, அவருக்கு அப்படி என்ன வேலை இருக்கு என்று கேட்டதும், இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்க முடியாதுமா, அவன் ஆம்பளை பிள்ளை வேணும்னு எதிர்பார்த்தானாமா, பிறந்தது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லவும் எனக்கு வேலை இருக்கு லீவு கிடைக்கலைன்னு பொய் சொல்லிட்டு வரமாட்டாமா என்று அவள் மாமியார் சொன்னதும், அப்புறம் ஏன் அத்தை உங்க மகன் என்னைய கல்யாணம் பண்ணாரு, ஒரு ஆம்பளையாவே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல என்று கோவப்பட்டாள். பிறகு 3 மாதம் கழித்து லதா தன் புருஷன் வீட்டுக்கு வந்தாள்.
ஆனால் வீட்டிலும் அவன் குழந்தையை பார்க்காமல் திமிராகவே இருந்தான். லதா தன் கணவனிடம் பேசுவதை நிறுத்திவிட்டாள். சமையல் செய்து வைப்பாள், ஆனால் அவள் கணவனுக்கு போட்டு தரமாட்டாள். குழந்தை வளர்ந்து பேச ஆரம்பித்தது. லதா தன் குழந்தைக்கு அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று கூப்பிட சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள். லதா தன் மகளை மடியில் வைத்திருக்கும் போது சந்திரனை பார்த்ததும் பா பா என்று தன் அம்மாவிடம் சொல்லும். அந்த பிஞ்சு குரலுக்கு கூட அவன் திரும்பி பார்க்க மாட்டான். ஒரு நாள் சந்திரன் வேலை முடிந்து பஸ்ஸில் உட்கார்ந்திருக்கும் போது அவன் பக்கத்தில் ஒருவர் 5 வயது மகனுடன் கண் கலங்கியபடி இருந்தார். சந்திரன் அவரிடம், சார் ஏன் அழுகிறீங்க என்று கேட்டதும் அதற்கு அவர், எல்லாம் என் பொண்டாட்டியை நினைச்சுதான் என்று சொன்னதும் உடனே சந்திரன், ஆமா சார், பொண்டாட்டினாலே தொல்லைதான் சார் என்று சொன்னான். உடனே அவர் சந்திரனை பார்த்து, என் பொண்டாட்டி இப்ப உசுரோட இல்ல என்று சொன்னார். ஏன் சார், என்னாச்சு என்று சந்திரன் கேட்டதும், நான் தான் சார் அவளை கொன்னுட்டேன் என்று அழுதார். என்ன சார் சொல்றீங்க என்று சந்திரன் அதிர்ச்சியாக கேட்க, அதற்கு அவர், நான் குடிக்கிறது என் பொண்டாட்டிக்கு பிடிக்காது, தினமும் என்கிட்ட சண்டை போடுவா. ஒரு நாள் குடி வெறியில ரொம்ப அவளை அடிச்சிட்டேன். அந்த அடி அவ நெஞ்சில பட்டு மூச்சு விட முடியாம ராத்திரி பூரா கிடந்திருக்கா. நான் போதையில இருந்ததுனால அவளை கவனிக்கல. காலையில எந்திரிச்சு பார்த்தேன், ரொம்ப மூச்சு விட சிரமப்பட்டா. அவளை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன், காப்பாற்ற முடியல. அவ சாகிறதுக்கு முன்னாடி என்னைய நீதான் அடிச்சு இந்த நிலைமைக்கு ஆக்குனேன்னு யார்கிட்டையும் சொல்லிடாத, நான் செத்து போயிருவேன்னு எனக்கு தெரியும். நீதான் அடிச்சு கொன்னேன்னு தெரிஞ்சா உன்னை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டா என் புள்ள நடு ரோட்டில் பிச்சை தான் எடுக்கும். நான் உசுரோட இருக்கும்போது தான் என் பேச்சை நீ கேட்கல. இனிமேலாவது கேளு. நீ மறுபடியும் குடிச்சிட்டு திரிஞ்சினா என் புள்ள பசியும் பட்டினியுமா கிடக்கும். தயவு செஞ்சு என் பிள்ளைய ரோட்டில் அனாதையா விட்டுறாதன்னு அந்த கடைசி நேரத்திலையும் என்னை கையெடுத்து கும்பிட்டுட்டு அவ செத்து போயிட்டா. இப்போ அவ இல்லாம ஒருவேளை சோத்துக்காக நானும் என் பிள்ளையும் கடகடையா அலையிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் காசு இல்லாதவன் பிச்சைக்காரன் இல்லை. நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியும் அவ கூட வாழ தெரியாதவன் தான் பிச்சைக்காரன். எதுவும் பக்கத்துல இருக்கும்போது தெரியாது, போனதுக்கு அப்புறம்தான் புரியும் என்று அவர் அழுதார். அவர் சொன்னதை கேட்ட சந்திரன் தன் மனைவியிடம் நடந்து கொண்டதை நினைத்து வருத்தப்பட்டான். பெற்ற பிள்ளையை கூட இத்தனை நாள் தூக்கவே இல்லையே என நினைத்து தன்னைத்தானே வெறுத்தான். சந்திரன் வீட்டிற்கு வரும் வழியில் அவன் மனைவி விரும்பி சாப்பிடுவதை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான். லதா தன் குழந்தையுடன் கீழே உட்கார்ந்திருந்தாள். சந்திரன் அவளுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்தான். லதா தன் கணவனையே ஆச்சரியமாக பார்த்தாள். அவன் வாங்கி வந்த பொருட்களை லதாவின் பக்கத்தில் வைத்தான். பிறகு தயக்கமாக அவளிடம் குழந்தை என்று 2 கைகளையும் நீட்டினான். லதா தன் கணவனை ஆச்சரியமாக பார்த்தபடியே குழந்தையை அவனிடம் கொடுத்தாள். சந்திரன் குழந்தையை கையில் வாங்கியதும் அந்த பிஞ்சு பாதத்தை தொட்டு, என்னை மன்னிச்சிரு பாப்பா என்று அழுதான். இதை பார்த்த லதாவும் கண் கலங்கினாள். இந்த நல்ல புத்தி இவனுக்கு எப்படி வந்துச்சு என்று அவன் அம்மா கேட்டதும், எத்தனை நாளைக்கு தான் ஆம்பளை முறுக்கிட்டு தெரிய முடியும், உண்மை என்னன்னு தெரியும் போது மனுஷனுக்கு ஒரு தெளிவு வந்துதானே ஆகணும் என்று அவனுடைய அப்பா சொல்ல, அனுபவம் பேசுது என்று சந்திரனின் அம்மா சிரித்தாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.